பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேள்வியை வாழ்த்தங்கள் அப்பா. என் அருமை செல்வமி அப்பா, அன்பால் அமுதூட்டி தன்பால் தேரோட்டி வெள்ளி கிண்ண தமிழத்தின் நிலைமை காட்டி வருங்காலத்திலே வாழக்கூடிய செல்வமி அப்பா, நீ இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று உன் தந்தை உன்னை உளமாற அப்படியா கட்டப்பா? நீ நலமோ? சரிங்கப்பா. அம்மா வேணாமா நல்லாயிரா சல்மாயிரா எப்ப பார்த்தது ஒண்ணு பார்த்தேன். எவ்வளவு நாள் ஆச்சு போய் அமர்த்த முள்ளில பார்த்தது குழந்தைல அப்ப பார்த்தது இப்போ தம்பாக்குறேன் நானு. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தா? வெளிநாடு போயிருந்தேன்பா. நான் சுத்த போயிருங்க என்னெல்லாம் கூட்டு போக மாட்டேன். நீங்க என்ன பண்ணுது? புல் போட்ல நின்று வந்துப்பேன். அது என்ன போடுன்னு சொல்லுவாங்களே, அதான் புல் போடு கில் போடு சொல்லுவாங்களே. எப்படி அதில் பார்த்து அவன் நின்றுக்கிட்டே வந்திருப்போம். நான் ஏறப்பலாம்ல அதில் தானே பாருங்க தெரியுமே. ஆமா எல்லாருக்கும் ஏறப்பலாம். ஒரு ஆயா நிற்காது ஊர் உள்ள எல்லாம் ஓடி போடும். டவுன் பஸ்ஸுக்கு இதுப்பா ஏறப்பலாம் விட போறாங்க கொஞ்ச நாள்ல. ஆயெல்லாம் தம்முன்னு இருக்கும். வெளிநாடு கிளம்பிடுங்க எல்லாம் ஒரே ஜாலியா இருக்கும். அவள்தான் ஏறப்பலாம் ஏன்னு டொங்கடிக்கு டிங்கிடிக்கு டிங்கிடிக்கு குதி வரப்பாக்கலாம். எல்லாம் திரும்பி பார்த்துக்க வரப்பாங்க நல்லா மியூசிக்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல. வெளிநாடு போய் பட்ட படி வச்சு வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்கிலிட்டு ஆட்ட போகுது. கேள்வி கேட்க போறேன். ஏன்னா நம்ம நாட்டு வாத்தியார நல்லா கத்து கொடுக்குறாரா, வெளிநாட்டு வாத்தியார் நல்லா கத்து கொடுக்குறாரா, செக்கிலிட்டு ஆட்டு போகுது. சரி வெளிநாடு போனேன். எப்படி போனேன்? பாஸ்போர்ட் எடுத்துன்னு போனேன். பாஸ்போர்ட் எடுத்துன்னு பாஸ்போர்ட்டே இல்லாத போற நாடு ஒண்ணுக்குது. அது என்ன நாடு சொல்லு? வெளிநாடு பொறுத்தவரையில அதெல்லாம் இல்லாத போகவே முடியாது. அது ஒரு நாடுக்கு இது என்ன நாடு சொல்லு? டெல் மீ கம் ஆன். பாஸ்போர்ட்டே இல்லாத போற நாடு எனக்கு தெரியாதுப்பா. இதுவரையில தெரியல. வெளிநாடு போய் பட்டப்படி படிச்சுக்கிற பாஸ்போர்ட் எடுத்து போய்க்கிற இது தெரியாது சொல்றேன். தெரியலையே. கிடையாது ஒரு நாடுக்கு இது. என்ன நாடு? பாஸ்போர்ட்டே இல்லாத போற நாடு. என்ன நாடு? செட்டி நாடு. செட்டி நாடு ஓட்டல் சொல்றாங்க. என்ன பார்த்தா செட்டிநாடு ஹோட்டல். சரி பரவாயில்ல இருக்கட்டும். இன்னொரு கேள்வி. என்ன கேள்வி? அதுக்காக கரெக்டா பதில் சொல்ற பாரு. ஒரு மரத்துல 100 குருவிக்குது. குருவிக்கார மரத்தாட்டில இருந்து ஒரு குருவி சுட்டான். மீதி எத்தனை குருவி இருக்கும்? இதெல்லாம் ஈஸியா சொல்லிடுவேன். குறிக்காரன் 100 குருவில ஒரு குருவி சுட்டாக்கா ஒரு குருவி செத்து போச்சுன்னா மீதி 99 குருவி இருக்கும். எத்தனை குருவி? 99 இருக்குமா? ஆமா இருக்குன்ற. அப்ப அந்த ஒரு குருவி அத செத்து போயிடுல குறிக்காரன் சுட்டுறானே. இவன் வந்து சுட்டாங்க ஒன்னு செத்து போச்சு. ஆமா ஓமா அப்பால நான் சொல்றேன் 100 குருவி அங்க தான் இருக்கு. எப்படி? ஆமா 100 குருவி இருக்கு. அப்ப சாக அடிக்கல. யாரு? அவன் சுட்டான். அப்புறம் 99 தான் இருக்கும். கிடையாது அவன் சுட்டான் ஆனா சாவல. சுட்டான் ஆனா சாவல. ஆமா 100 குருவி அப்படியே தான் இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலடா பாவி. தப்பா நினைக்காத. அவன் ஒரு குருவி பிடிச்சின்னு வந்து தோலை உரிச்சிட்டு கீ நெருப்பு போட்டு சுட்டுக்கணுமா? அது எப்படி சாவும்? வரமாட்டேன். சேம் பப்பு படிச்சவனே. சரி பரவாயில்ல. அதே மரத்துல 100 குருவி. குறிகாரன் மரத்தாடியில் துப்பாக்கியில ஒரு குருவி சுட்டான். மீதி எத்தனை குருவி இருக்கும்? மீதி வந்து 99 குருவி தான் இருக்கும். அந்த 100 குருவி தான் சுட்டுறா இல்ல. இவன் சுட்டானே ஏப்போ 99 குருவி எப்படி இருக்கான்? ஓடி போயிடுச்சா? நீ வேற. ஆனா 99 குருவி ஓடிச்சு. ஆனா ஒரு குருவி ஓடல. அது ஓடல. ஏன்னா நின்று அப்படி இப்படி பாத்துங்க. அது நொண்டியா இருக்கும். கிடையாது. அந்த குருவிக்கு காது சேவுடு. அதனால சத்தத்தை கேட்டு ஓடல. அங்கே நின்னுங்குது. இது கூட தெரியாது. வெளிநாட்டு பட்டப்படி பச்சு என்னத்தான் பண்ண போறியான்னு. சரி பரவாயில்ல. லாஸ்ட் கேள்வி. சரிங்க. கொட்டை இல்லாத பையன் என்ன பையன்? இதுங்க எல்லா பழத்துல கொட்டை இருக்குது. இருக்குது. டெல்பி நீ சொல்லு. நான் சொல்றேன். வாழைப்பழம். அதுல நிறைய இருக்குது கொட்டை. அப்புறம் எனக்கு எது தெரியலப்பா. கொட்டை இல்லாத பழம் அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி பழத்துல என்ன கொட்டை இருக்காதா? ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு பாரு தெரியும். கொட்டை இருக்கா தெரியுமா? சரி பரவாயில்ல. அப்பா என்ன கூப்பிட்டாரு பாரு. அம்மா அப்பா அயல்நாட்டு படித்தவனை இருக்கிறது தெரியுமா? இப்போ கன்னி பருவத்தை விட்டு மங்க பருவத்தை. அப்பா எனக்கு என்ன வயதாயிடுச்சு? இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? அப்பா பயந்துட்டாருமா. இப்ப வேற பசங்களா வேலைக்கு அமிச்சா போதும்
திருப்பி வந்தா வரலன்னு தெரியல. அதாவது மிஸ் கால் குத்து தள்ளி ஊத்துவோம். அதுக்கு தான் அப்பா பயப்படுறாரு. மோரே நீ என்னுடைய அப்பா என்ன அந்த மாதிரி உள்ளதே ரொம்ப டீசன்ட் தான். எங்க அப்பா அது போல வழக்கத்து கிடையாது. அதுக்குள்ள மிஸ் கால் குத்து அதுக்குள்ள தள்ளி ஊத்துங்க. எம்மாங்க அப்படி இல்ல. நெருப்பு சொல்லாத அவன் சிகரெட் பத்து வச்சுக்கிட்டு தண்ணி ஊத்தி அடிச்சிடுவேன் நான். அப்பா ஒரு பெண்ணின் வயது 21 வயது. அந்த 21 வயதுல திருமணத்தை முடித்து இல்லறத்தில் இன்புற்றால் மாலை செல்வம் பிறக்கும். வயது முதிர்ந்து திருமணம் செய்தால் பிள்ளையே பிறக்காதுடா. அப்பா நான் திருமணமே நான் வேணாம்னு சொல்லப்பா. எனக்கு திருமணம் செய்யணும்னு ஆசை இருக்குது. நிறைய குழந்தைகளா பிறகு ஆசை இருக்குது. இருந்தாலும் நான் திருமணம் செய்யணும். நான் ஒரு இடம் நான் போயிட்டேன். இந்த வயதான காலத்துல கடைசி காலத்துல உங்களை யாருப்பா பாத்துப்பாங்க? எனக்கு என்னமா குறை? நமது நாட்டு மக்களுக்காக நான் இருக்கேன். வாயை மூடுங்கப்பா. நாட்டு மக்கள்லாம் படத்துக்கு உதவும் பின்னால வரவங்க எல்லாம் போயா மண்ணான்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீ நினைப்பது தவறு. மக்கள் எவ்வளியோ மன்னன் அப்படி நடந்தால் எந்த மன்னனுக்கு குறை வராது. எனக்கு நான் ஒன்னு சொன்ன தப்பா நினைக்காத. எப்பமா ஒரு பொண்ணை கட்டா பத்தி கல்யாணம் பண்ணி வைக்காத. அது ஒன்னும் நல்லா இருக்காது. ஊட்டணும் நல்லா இருக்காது. நீ நல்லா இருக்க மாட்ட. அதனால அது எப்ப சம்மதம் சொல்றோ அப்ப பண்ணி வை. அதுவும் நல்லா இருக்கும். நீ நல்லா இருப்ப. நாடு நல்லா இருக்கும். சில பேர் அப்படித்தான் சம்மதமே இல்லாத தாய் மாமண்டியே கட்டிக்கிட்டே அவன் குடிச்சிட்டாங்க. அவன் உத வாங்கின்னு வருவான். அவனை கட்டி வச்ச ஓடி விட்டு போய் சொல்வதை போல என் மகளை எப்போ திருமணம் சொல்றா யாரும் வராம இருக்குது. என்னடா அது ஓட்ட ஆட்டோ ஊர் ஃபுல்லா சுத்தி டீசல் இல்லாம ஆடிங்க இருக்குது. ஐயா வணக்கம். வணக்கம்மா. என் நாடு முல்லை நாடு. இன்னும் மாட்டான் நாட்டு காவல்காரன். டேய் இன்னுமா எங்கிட்டயா சொல்லிங்கறா? உனக்கு ஓலை வந்துக்குது. ஓலையா? ஆமா. 1000 எவ்வளவு? 2000 வெட்டு கூலி. வண்டி சாத்தம். கட்டற கூலி. போடாப்பா. ஐயா அவன் 1008 வேலை சொல்றான். 2000 எல்லாம் அடக்குமா. என்ன ஓலை சொல்றேன்? நீங்க எந்த ஓலை? நான் பண ஓலை நினைச்சேன். அது கிடையாதுங்க. உங்களுக்கு லிகிதம் வந்திருக்கு. லிகிதமா? கேட்டா டேய். இந்தாங்க. என்ன வந்துக்குதோ? கல்யாணம் பத்திரிக்கையா? கல்யாணம் வந்தா பொண்டாட்டி பிள்ளைலாம் கூட்டிட்டு போய் ஒரு கட் அம்மா வர சொல்லுவா அப்படி வரணும். ஐயோ இது போல வரும் நான் எதிர்பார்க்கலுங்க. எது கேட்டாலும் ஆடுவர நான் இல்ல சொல்லுவேன். இல்ல என்ன சொல்றேன்? ஐயோ எவனோ தெரியாத எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன இது வச்சு? தெரியாத எழுதி வச்சுக்கிறான். மொத்த தமிழ்லயே எழுதி வச்சுக்கிறான். ஒண்ணு ஆங்கிலம் நோ தமிழ். விளங்காதவன். தமிழுக்கே தத்தி முத்தி ஆங்கிலம் ஒன்று வாழ்தா முடிங்க. நீங்க வேற முல்லை நாட்டு ஆளக்கூடிய மோகன்ராஜ் வரையும் மடல் யாழினி. அட இதான் இருக்குதா? மணிபுரி நாட்டு ஆளக்கூடிய மணிமாறவனுக்கு சேர வேண்டிய கப்பப்பணம் 3 ஆண்டு காலமாக நீ செலுத்த கணத்திற்காக கப்பப்பணமா இந்த லிகிதம் கண்ட ஒரு வார காலத்திலே எனக்கு நீ கப்பப்பணம் செலுத்தவில்லையே உன்னோடு நான் போர் புரித்து. யாருக்கு யார் யாரடா கேட்கிற கப்பப்பணம்? எதுக்கு கேட்கிற கப்பப்பணம்? அங்கு கொஞ்சம் விளையாடும் கண்ணிகள் பெண்களுக்கு மஞ்சள் அடித்து பணி போட்டாயா? காத்து நட்டாயா? கலவரிட்டாயா? இல்ல அண்டு வெட்டியா? இல்ல ஏத்தவங்க மகாவை துடிக்கிற வீசை அடக்கி அடக்கி அந்த அடக்கி தான் துண்டாகி விட்டு போன மகாவை சுருங்கி விட்டது. அவன் தூதுவனாக வந்தவன். அம்பை எய்தவன் அங்கிருக்க. அப்ப நீ ராவணா நான் கும்பகர்ணா ஒரு ஆஞ்சநேயர். அவன் ராமன். தூக்கிட்டாரு ஆளு. நீ எப்போது தூதுவனாக வந்ததா பிழைத்தாய். சரி வந்தார வாழ வைத்த நாடு. உனக்கு சிறந்த உணவு இருக்குது. உணவருந்தி உண்ணாடு செல் சொன்னானே போர் என்று அவனை போர் சொல்றா பாத்துக்கலாம். போயிட்டு ஆகட்டையா ஐயா. எதிரியா இருந்தாலும் எங்க நாட்டுக்கு வந்தா சாப்பாடு போட்டு அனுப்புறது என் கடமை. உள்ள பிரியாணி சாப்பிட்டு ஒரு குவாட்டருக்கு சாப்பிட்டு எதுக்கு தரேன் தெரியுமா? நான் சண்டைக்கு வந்தா என்ன எதுவும் பண்ண கூடாது. சென்று வருகிறேன். இதற்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம முப்படை தளபதி ஆள வந்தான். அந்த ஆளகன்மை இதுவரை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சரி விரைவாக சென்று ஆள நம்ம கூட்டு வரலாம். எனது சிறப்பு எதிரிகளின் எனது பார்வை எதிரிகளின் ரத்த வேலை எனது நடை ரோஜா நடை எனது உடை எதிரிகளின் நட்டுக்கு எனது வாய் எதிரிகளின் எள்ளுமுத்தோ எனது பேச்சு எதிரிகளின் நட்டுக்கு அண்டங்கள் நடவடிக்கை அண்டங்கள் கடிகள் அட்டமகோ சுத்தி கத்திர பிரசக்தி எட்டும் பேன் கொடுவோம் முட்டி பேன் தொடர்கிறது என் உயிர் அல்ல மண்ணை வாரி இறைத்தாலும் பொன்னாக விளையக்கூடிய மணிமணி நாட்டை ஆண்டு வரும் மணிமாறனுக்கு அருகாமையில் முப்படை தளபதி ஆள வந்தார் என்று பெயர் பெற்று அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார்
சென்று மன்னரை சந்திக்கிறேன். மன்னா, இன்னும் மண்ணும் போற்றும் மாமன்னர்களே, இறை வகுத்த முறை வகுத்த மறைக்கிறது வாழ்வதே வாழ்க்கை என்றால் திருவள்ளுவர். அதற்கேற்றால் வாழ் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் தோல் நோக்கி வாழப்பேன் என்ற குரலுக்கு ஏற்றால் இந்நாட்டையா இந்நாட்டு மக்களையா கல்வியோல் தட்டு வரும் மாமன்னர்களே, படை தளபதி ஆளவந்தான் தலைவர்கள். நீ இன்று போய் அன்றென்று விருக்க வேண்டும் உளமாற இதுவரை நான் உன்னை நம்பியது போதும். புரியவில்லையே. மாற்றான் படைகளுக்கு மனமுக்கு என்னாடு தரங்கட்டு விட்டு இனி உன்னை நம்ப தயாராயில்லை. எப்போது அவன் போர் என்று சொன்னானோ நானே சென்று படை தளபதி ஆளவந்தான் கண் கலங்கலாமா கண்ணீர் வடிக்கலாமா இப்பொழுதே கட்டளையிட்டால் போதும். முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சிரசை உன் பாதத்தில் மணியை போல் எதிரிகள் தலைகளை கொண்டாடி விட்டு வருகிறேன். இல்லை என்றால் சிக்ஸர் அடித்து விட்டு எதிரிகளை நான் தும்சம் செய்து விட்டு வருகிறேன். நீ வடைய மட்டும் கொடு. வடையோட விளையாடு. வடை கொடுத்தாதான் கோட்டை அடிக்க முடியும். அடையாளம் நீ சொல்ற வார்த்தை போ. அப்படி என்றால் இந்த முறையா வெற்றியோடு சித்திரவதை சேருங்க. எல்லைக்கு போறாரு. இப்ப நாட்டை பாதுகாத்து யாரு? நம்ம நாட்டை கோட்டை காவலர் ஆகப்பட்டிருந்தான். ஆமா, அவன் இருக்கிற நம் நாடு கதிகலங்க நல்ல மனுஷன். அவன் இறக்க விதியாக பாவம் செத்துட்டான். அவன் இறந்த போது அவன் மகன் சின்னம் திரு குழந்தையா ஆமா கதிரவன் என்று ஒரு விலை இருந்தான். சரி, அவன் இப்ப திருமண வயது வந்திருக்கிறான். அவனிடத்தில் நாட்டை ஒப்படைத்து விட்டான். நம் நாட்டை கண்டு